Amen. Thank you, Jesus. Glory to God. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் கூட நீங்கள் என்னுடைய பெற்றோர் ஒரு பிரயாணமாய் அவர்கள் போக நேர்ந்த அந்த காரியத்திற்காக ஜெபித்தீர்கள். தெய்வ சமாதானத்துடன் அவர்கள் போய் வர கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. Hallelujah. தொடர்ந்து நம்மையும் குடும்பங்களையும் தேவன் தாமே காத்து வருகிறார். இன்று நாம் செய்த ஜெபங்களுக்கும் கர்த்தருடைய செவிகள் திறந்தவைகளாகவே இருக்கிறது. ஒருமனப்பட்டு நம்ம இந்த ஜெபித்த காரியத்துல கர்த்தருடைய கரமும் அவருடைய பெரிய விடுதலைகளும் ஹல்லேலூயா வாழ்க்கையில அவர்கள் சாட்சி சொல்லும்படிக்கு சில புதிய வித்தியாசங்களும் உண்டாக கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி தேவ சமூகத்திலே இன்று காண இருக்கிற வசனங்களுக்கு நம்ம செவி சாய்க்க, இருதயம் பக்குவப்பட, தேவ ஆவியானவர் நம்மை அந்த வேளையில ஆளுகை செய்ய, பரலோகத்திலிருந்து அந்த வல்லமை நம்மை முழுவதுமாய் நிரப்ப, நம்மை பலப்படுத்த இந்த வேளையில நம்ம தேவ சமூகத்தில் நம்ம கேட்டுக்கொள்வோம். ஒவ்வொருவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றுகளாய் மாற்றிக்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Glory, 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 glory. ஆண்டவரே, இந்த வேளையில உம்முடைய மகிமையை காண விரும்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள, அனுபவிக்க, அதில் பெருக எங்களை சமர்ப்பித்து கடந்து வந்திருக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Glory to God. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. வேத வசனங்களை தியானிக்கிற இந்த சமயங்களில அப்பா, ஆவியில நாங்கள் கலிகூற நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் இப்படித்தானே உம்முடைய சமூகத்தில் இளைப்பாறினார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. Glory, 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 glory. இந்த வேளையில கர்த்தாவே எங்களை தேற்றிட வேண்டுமே அப்பா. ஹல்லேலூயா ஜீசஸ். Glory, glory. தண்ணீரற்றதும் வறண்டதும் ஹல்லேலூயா விடாய்த்ததுமான எங்கள் ஆத்துமாக்களை கர்த்தர் இந்த வேளையில உம்முடைய ஜீவ தண்ணீரை அனுப்பி ஆண்டவரே உம்முடைய ஆறுகளை பாய்ந்து வர பண்ணி ஹல்லேலூயா. Glory, glory, glory. எங்களுக்குள்ளே கர்த்தாவே ஒரு புதிய புதிய எண்ணங்கள் உருவாக, எங்கள் விசுவாச எண்ணங்கள் விருத்தி அடைய கர்த்தர் எங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Glory to God. எங்கள் குறுகின பார்வைகள், கண்ணோட்டங்கள் எல்லாம் இந்த வேளையிலே அது விருத்தி அடைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சிந்தனைகள் விருத்தி அடைய வேண்டுமாய் நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தாவே, அப்பா, இயேசுவே, ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாத்திரமே பார்த்து கொண்டு சில சமயங்களில் சோர்ந்து போகிற அனுபவங்கள் ஆண்டவரே தேவ ஜனமாகி எங்களுக்கு வருகிறதுண்டு. ஆனாலும் கர்த்தர் எத்தனை பெரிய தேவன், எவ்வளவு காரியங்களை அவர் செய்து வைத்திருக்கிறீர் என்பதை எங்களுக்கு ஆபிரகாமுக்கு வானத்து நட்சத்திரங்களை காண்பித்தது போல கர்த்தர் வேத வசனங்களிலே எங்களுக்கு உம்முடைய சத்தியங்களை வெளிப்படுத்துகிற போது நீர் காண்பிப்பீராக ராஜா. எங்கள் விசுவாசம் இந்த வேளையில விருத்தி அடையட்டும் கர்த்தாவே. எங்கள் பக்தி விருத்தி அடையட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. Glory to God. Amen. எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த முழு சமயத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எடுத்து நடப்பித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். புரபல ரிகபல ரிகபர தூரபஷ்யந்தராதியா. Thank you, Lord. Hallelujah. ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில ஹல்லேலூயா நீர் கடந்து வர வேண்டுமேப்பா. Jesus, hallelujah, glory, glory, glory. We praise you, Jesus, hallelujah, hallelujah.
இயேசுவே, எங்களை முழுவதும் தாழ்த்தி உம் திருப்பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you, Jesus. Glory to God. Hallelujah. ஸ்தோத்திரம். Praise the Lord. Thank you, Lord. Hallelujah. இன்று நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்வோம். Amen. Praise the Lord. யோவான் 21வது அதிகாரம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம். அதனுடைய Praise the Lord. முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோவான் 21 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது: சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபெதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டுப் போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே, தான் வஸ்திரமில்லாதவனாயிருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. Thank you, Jesus. வேத வசனங்களை தியானிக்க நம்ம வருகிறது ஒரு இன்பமான அனுபவம். Hallelujah. Glory to God. Amen. Hallelujah. பரிசுத்தவான்கள் அவர்களுடைய இளைப்பாறுகிற ஒரு ஸ்தலமே எது அப்படின்னா, கர்த்தருடைய வேத வாக்கியங்களை அவர்கள் தியானித்து அதிலே லகித்து அதில் இருக்கிற வெளிப்பாடுகளை அவர்கள் தரிசித்து அதனாலே அவர்களுடைய இருதயத்துல விசுவாசம் விருத்தி அடைகிற போது அவர்களுக்கு ஒரு களி கூறுதல் உண்டாகும். அதுதான் அவர்களுக்கு இன்பமான ஒரு தருணம். அல்லேலூயா. நாமும் கர்த்தருக்குள்ளே பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனம்தான். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறவர்கள் தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை நாம் தியானிக்கிற இந்த சமயம் ஒரு இன்பமான ஒரு தருணமாய் நமக்கு காணப்படும். நமக்கு ஒரு தேவ சமாதானத்தை எதிர்பார்த்து இந்த சமயத்துல நம்ம காணப்படும். அல்லேலூயா. நம்ம பாரங்கள், துக்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல இறக்கி வைத்து நம்மளுடைய இருதயம் இந்த வேளையில அது கர்த்தருடைய வசனத்துல அது ஆறுதல் அடைய, தேற்றப்பட நாம அனுமதிக்கணும். அல்லேலூயா. Glory to God. Amen. Praise the Lord. கர்த்தருடைய வேத வசனங்களை தியானிக்கிற இந்த சமயங்களில நம்ம இருதயம் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும். இருதயம் பக்குவப்பட்டு இருக்க வேண்டும். நல்ல நிலத்தில விதைக்கப்படுகிற விதைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to God. எப்போது நம்ம தேவ சமூகத்திலே கர்த்தர் என்னோட பேசணும், எனக்கு விடுதலைகளை தரணும், எனக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மிகுந்த விருப்பமா இருப்போம். ஆனால் வேத தியானங்கள் அல்லது வேதத்தில இருந்து பிரசங்கிக்கப்படுகிற அந்த சமயத்துல நாம் கவனம் சிதறி அல்லது கவனம் குறைந்து சில காரியங்கள் கர்த்தர் நமக்கு பேச வேண்டும் என்று குறித்த ஜனத்திற்கு குறித்த ஜாமத்துல அவர் பேச வேண்டும் என்று வைத்திருக்கிற காரியங்களை நாம் கேட்க தவறி இருப்போம் அல்லது கிரகித்து கொள்ள தவறி இருப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது உடனே நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களில பொருந்துகிறதாய் தோன்றாமல் இருந்தாலும் நம்ம அதனுடைய அந்த வெளிப்பாடுகளை நமக்குள்ளே பெற்றுக்கொள்ளுகிற போது, சரியான சூழ்நிலைகள் கடந்து வருகிற போது அந்த வார்த்தையின் வெளிச்சம் நம்மை அதிலே நடத்த உதவி செய்யும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to God. வசனங்களை எடுத்து உரைக்கிற போது அதை எடுத்து உரைக்கிறவனுடைய உரைநடை,
அவனுடைய திறன், அவனுடைய பலன், இதெல்லாம் எதுவுமே பொருட்டல்ல. ஹல்லேலூயா, glory to God. அது ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி பழகி இருக்கோமோ அப்படி அது வெளிப்படும். ஆனால் வார்த்தையில இருக்கிற அந்த கருத்தாழங்கள், சத்தியம், அதனுடைய உபதேசம், அது நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள், இவைகளை கிரகித்தால் தேவனுடைய சத்தத்தை கேட்க நாம் மிகவும் தாகமாய் இருந்தால், ஆர்வமாய் இருந்தால், கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு இடைபடுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனங்களுக்கு முன்பாக அதை பகிர்ந்து கொடுக்கிறவனும் சரி, அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களும் சரி, எல்லோரும் சமமே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் சொல்ல போனால் பேதுரு வசனங்களை பிரசங்கித்துக் கொண்டு இருந்தபோது அதை கேட்கிறவர்கள் மேலே பரிசுத்தாவியானவர் கடந்து வந்தார் என்றுதான் நம்ம பார்க்கிறோம். Glory to God. Hallelujah. அதுபோலதான் வசனங்களை, ஜீவ வார்த்தைகளை, நித்திய ஜீவன் தரும் வார்த்தைகளை நாம் ஆவலோடு கவனிக்கிற போது, ஹல்லேலூயா, அதனுடைய சத்தியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற போது, அதற்கு கீழ்ப்படிய வசனங்களை கை கொள்ள நம்மை அர்ப்பணிக்கிற போது, அந்த அர்ப்பணிப்பு, அந்த பக்தியின் விருத்தி, இவைகள் எல்லாம் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. நம் உள்ளந்திரியங்கள் அந்த வேளையில அது கர்த்தருடைய கண்களில அது சோதித்தறியப்படுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. glory to God. 7 முறை அது சுத்திகரிக்கப்பட்டு வருகிறதான வார்த்தை, அது எங்கே போய் அமர வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அங்கே இந்த இரவு வேளையிலையும் போய் அமரும் என்று நான் நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனங்கள் இன்றைக்கு நம்ம வாசித்தது யோவான் 21 இருந்து நம்ம வாசித்திருக்கிறோம். glory to God. ஹல்லேலூயா. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு, கல்வாரியிலே சிலுவையிலே அறையப்பட்டு, மனுஷனுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டு, அவர் வேதனைகளை எல்லாம் சுமந்து சிலுவையிலே அறையப்பட்டு, ஹல்லேலூயா, மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக நமக்காக ஆட்டுக்குட்டியானவர் பலியானார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்று நமக்கு தெரிந்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதற்கு பின்பு அவர் சீஷர்களுக்கு தரிசனமானார். ஒரு முறை அல்ல, அதற்கு மேற்பட்ட முறைகள் இயேசு சீஷர்களுக்கு விசேஷமாய் தரிசனமானார். இன்னும் அநேக சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார், அநேகருக்கு அவர் தரிசனமானார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, glory to God. அதனுடைய ஒரு சமயம்தான் இந்த சமயம். நமக்கு அநேக முறை வாசித்திருப்போம், அறிந்திருப்போம். ஆனாலும் இந்த இரவு நம்மோடு பரிசுத்தாவியானவர் இடைபட வேண்டும். நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம். அல்லேலூயா, glory to God. ஹல்லேலூயா, praise the Lord. சீமோன் பேதுருவும் திகிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது, praise the Lord. அல்லேலூயா. வேத வசனங்கள் அப்படியே ஒரு எதேர்ச்சி தனமாக எழுதப்படுகிறதல்ல, ஏதோ கொஞ்சம் பேர் அங்கு இருந்தாங்கன்னு சொல்லுகிறதல்ல. திட்டமாய் இவன் என்று பெயர் எழுதப்பட்டு வேத வசனங்கள் கற்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா, glory to God. அதுபோலதான் நானும் நம்புகிறேன். 2-3 பேராக இருந்தாலும் கூட இந்த சமயத்துல இந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுகிறது, தரிசனமாகிறது என்றால் கர்த்தரும் நம்மை பெயராய் அறிந்து வைத்தே நமக்கு தம்முடைய வசனங்களை, ஜீவ வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, glory to God. ஆமென். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். பாருங்க, இந்த இடத்துல சீஷர்கள் இதற்கு முன்பாக அவர்களுக்கு 3 வருட காலமும் அதற்கு மேற்பட்ட சமயமும் கூட அவர்களுடைய வாழ்க்கையின் போக்கு முற்றிலும் வேறாய் இருந்தது. ஆனால் இப்பொழுது அவர்கள் பழைய வலையை கையில எடுக்கிறார்கள், பழைய படகில ஏறுகிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு இத்தனை நாள் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு அவர்களோடு இருந்தபோது, மனுஷகுமாரனாய் மாம்சத்துல அவர் இருந்தபோது, இவர்கள்
அவரோட கூட பிரயாணம் பண்ணினார்கள். மீனையும் யோசிக்கல, மீன் வலையையும் யோசிக்கல, படகையும் யோசிக்கல. அல்லேலூயா. இவர்களுடைய எண்ணமெல்லாம் இயேசுவின் பின்னாலே செல்வதுதான். இயேசுவின் பின்னாலே சென்று கொண்டே இருப்பது இவர்களுக்கு இன்பமான காரியமாய், அது அற்புதமான விஷயமாய், அது அதிசயமான ஆச்சரியமான அனுபவங்களை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தது. அநேக நன்மைகளை பெற்று மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றப்பட்டிருந்த ஒரு தருணங்களாய் அவைகள் இருந்தன. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார் என்பதினால இவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியல. இவர்கள் ஒரு முறை நம்ம வாசிக்கிற போது 20ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரியும், கதவை பூட்டி கொண்டு அவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு முறை பயந்து அவர்கள் காணப்பட்டார்கள். இன்னொரு முறை இப்ப அவர்கள் எப்படி காணப்படுகிறார்கள்? மீண்டும் பழைய படகு, வலை, இப்படி அவர்கள் அதை ஏறெடுத்து பார்க்கிறார்கள், அதை கையில எடுத்துக் கொள்கிறார்கள். நமக்கும் கூட வாழ்க்கையில சில சமயங்கள், தருணங்கள் வருகிறது உண்டு, சில நாட்கள் வருகிறது உண்டு, சில காலங்கள் வருகிறது உண்டு. அப்படி வருகிற போது அது ஒரு என்ன என்று தெரியாத நாட்கள், புரிந்து கொள்ள முடியாத, விளங்கிக் கொள்ள முடியாத காலங்கள் வருகிற போது சில சமயங்களில் நாம் என்ன செய்து விடுவோம்? பழைய கதைக்கு திரும்புவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை புதுப்பித்து, கழுவி, சுத்திகரித்து, நம்மை ஒரு இடத்துல, ஒரு அந்தஸ்துல, ஒரு முன்னேற்றத்துல, ஒரு மேன்மையில, அவருக்குள்ள ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல நம்மை கொண்டு வந்திருப்பார். ஆனாலும் கூட நமக்கு என்ன ஆகும்? சில சமயங்களில் என்ன செய்வதென்று தெரியாமல், திக்கு தெரியாமல் இருக்கிற போது சில பழைய சுபாவங்களை கையில எடுப்போம். பழைய வலை அல்லது படகு என்றால் பழைய ஜீவிதத்தை கையில எடுத்துக் கொள்ளுகிறது. அல்லேலூயா. இப்படி விசுவாசிகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கூட சில சமயங்களில வந்து போகிறது உண்டு. அல்லேலூயா. புதிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், புது சிருஷ்டியாக்கி இருக்கிறார். ஆனால் புது சிருஷ்டிக்குரிய கிரியைகளை நாம் செய்வதற்கு பதிலாக திரும்பவும் பழமையான சுபாவங்கள், பழமையான எண்ணங்கள், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, மீட்கப்படுவதற்கு முன்பாக இருந்த குழந்தை பருவங்களில இருந்த சில தேவையில்லாத பயங்கள், சுபாவங்கள், அவைகளை திரும்பவும் நம்ம என்ன செய்து கொள்வோம்? எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. Glory to God. Amen. ஆனால் வேடிக்கையை பாருங்க, இதற்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்து இவர்களிடத்துல மீன் இருக்கான்னு கேட்டபோது, எப்ப முதல் முறை அறிமுகமாகிற போது இயேசு கேட்டிருக்கார். அப்பயும் இவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒன்னும் இல்ல. அல்லேலூயா. பேதுரு இடத்துல இயேசு கேட்டபோது ஒன்னும் இல்லைன்னு தான் சொன்னான். இப்பவும் இவன் என்ன சொல்றான்? எனக்கு பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ராத்திரியில அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று இருக்கிறது. இயேசு வந்து நிற்கிறத கூட அவங்களால புரிந்து கொள்ள முடியல. விடியற்காலமான போது இயேசு கரையில நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to God. பாருங்க, பழைய சுபாவங்களுக்கு போய்விட்ட பிறகு சில சமயங்களிலே இயேசு யாருன்னே தெரியாது. ஆமென். அல்லேலூயா. இவ்வளவு நாள் கூட இருந்த இயேசுவை இவர்களாலே அடையாளம் கண்டு கொள்ள முடியல. காரணம், இவர்களுக்குள்ளே இருந்த என்ன காரியம் என்றால், இவர்கள் இயேசுவினுடைய இப்ப அவர் ஒரு புதிய ஒரு வெளிப்பாடாய் அவர் இவர்கள் நடுவில் தரிசனமாகிறார். ஆனால் இவர்களுக்கு பழமையான ஒரு மனநிலைக்கு போய்விட்டார். எவ்வளவோ கர்த்தர் மீட்டு, ரட்சித்து, தைரியப்படுத்தி, பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பாவங்களிலிருந்து மீட்டு, அடிமைத்தனங்களை போக்கி, பிசாசுகளின் கட்டுகளில இருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தாலும் கூட இவர்களுக்கு என்ன இல்ல? விசுவாசத்தின் அறிக்கைகள் இல்ல. ஆனா அதற்கு பதிலாக பழைய ஜீவிதத்தில இருந்த அறிக்கைகள் தான். என்ன அறிக்கை இங்க செய்யறான் பேதுரு? நான் மீன் பிடிக்க போகிறேன். இந்த வார்த்தைகள் அவன் செய்யற அந்த ஆக்குபேஷன், அல்லது அவன் மறுபடியும் அவனுடைய தொழிலை செய்யறான் அப்படின்றதற்கு, அதற்கு நான் இங்கே பேசல. ஆனால் அதனுடைய உள்ளான அர்த்தங்களை நாம் இங்கே விளங்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்துல அவன் சொல்லுகிறது என்ன? மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறான். இது என்ன, எதை காண்பிக்கிறது? அவனுடைய அறிக்கை இப்ப புதிய அறிக்கை இல்ல, விசுவாச அறிக்கை இல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவனுடைய அறிக்கை இப்ப எப்படி இருக்கு? பழைய ஜீவிதத்தினுடைய அறிக்கை. அல்லேலூயா.
கொஞ்ச நாள் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தபோது இவனுடைய அறிக்கைகள் எல்லாம் வித்தியாசமா இருந்தது. இவனுடைய அறிக்கைகள் எல்லாம் எப்படி இருந்தது? யார் உம்மை விட்டு பின்வாங்கினாலும் நான் உம்மை பின்வாங்குகிறது இல்லை என்று இருந்தது. ஆமென். நான் உமக்காக மரித்தாலும் கூட எப்படிதான் இருப்பேன்? உம்மை பின்பற்றுவேன் என்றுதான் இருந்தது. அல்லேலூயா. ஆனால் இப்போது இவனுடைய அறிக்கை அப்படி அல்ல. இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார், இப்ப யாரும் இல்ல, அதனால நம்ம என்ன செய்யறோம்? மறுபடியும் பழைய அறிக்கை, வாழ்க்கையில நம்ம நாவிலிருந்து வருகிற அறிக்கை. இன்றைக்கு ஆண்டி சிஸ்டர் ஷாமலா சொன்னதை குறித்து சொன்னார்கள். எப்போதும் தேவனை புகழுகிறார், எப்போதும் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று. அல்லேலூயா. அப்படி துதிக்கிற துதியின் அறிக்கைகள், தேவனை மகிமைப்படுத்துகிற அறிக்கைகள், விசுவாச அறிக்கைகள் நமக்கு ஒரு புது சிருஷ்டியாய் அவருடைய துதியை சொல்லி வரும்படி அழைக்கப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது போல பேதுரும் இருந்தான். ஆனா இப்ப அவன் சொல்றது என்ன? மீன் பிடிக்க போகிறேன். அவனுடைய வாயில வருகிற அந்த அறிக்கை மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆமென். அதற்கு கூட இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? எப்படி பேதுரு இதுக்கு முன்னாடி விசுவாச அறிக்கை செய்த போது கூட இருக்கிறவங்களும் ஆமேன் போட்டாங்களோ, அதே போலவே இப்ப பழைய ஜீவிதத்தின் அறிக்கைகளை பேதுரு செய்யறான். அதுக்கும் கூட இருக்கிறவங்க என்னதான் செய்யறாங்க? ஆமேன் தான் போடுறாங்க. அல்லேலூயா. அவர்களும் நாங்களும் கூட வருகிறோம் என்றார்கள். ஆமென். ஆனால் என்ன நடக்கல? அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஆமென். இப்ப இயேசு வந்து அவர்களிடத்துல கேட்கிறாரு, அவர்களிடத்துல புசிப்பதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. glory to God. எத்தனை ஒரு 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 அத்தி மரத்திடத்துல போய் இயேசு கேட்பார், பழம் ஏதாவது இருக்கா அப்படின்னு போய் பார்ப்பார். மரத்துல அத்தி பழம் இருக்கான்னு பார்ப்பார். ஆனா இருக்காது. சபிச்சுட்டு போயிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. இயேசு பசிக்கு புசிப்பதற்கு ஏதாவது இருக்கான்னு எப்பயாவது தான் கேட்பார். கேட்கிறப்ப எப்போதுமே மனுஷனானாலும் சரி, அது மரமானாலும் சரி, இயேசு புசிப்பதற்கு என்னைக்குமே யாரும் என்னதான் செஞ்சதில்லை, எதுவும் கொடுத்ததில்லை. அவரே அற்புதம் செஞ்சு மற்றவங்களுக்கும் கொடுத்து அவரும் சாப்பிட்டாதான் உண்டு. அல்லேலூயா. மனிதர்களுடைய நிலைமைகள் அப்படி இருக்கு. ஆனால் நம்மை கர்த்தர் ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பதற்கு, ரட்சிப்புக்கேற்ற கனிகளை கொடுப்பதற்கு சிருஷ்டித்திருக்கிறார். புசிப்பதற்கு ஏதாவிலும் உண்டா என்று கேட்கிறார். இவர்கள் இல்லை என்று தான் சொல்லுகிறார்கள். அதுவும் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனாலும் பாருங்க, இயேசு அத்திமரத்தை சபித்தது போல இந்த இடத்துல இவர்களை சபிக்கல. ஆமென். சீஷர்கள் ஆயிட்டாங்களே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தம்மை விசுவாசித்தவர்களாச்சே, தாம் நேசித்தவர்களாச்சே, இயேசு ஒன்றுமில்லை என்று இவர்கள் சொல்லுகிற போதிலும் அவர்களிடத்துல இடைபட தொடங்குகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் நம்ம வாழ்க்கையில தோற்று போன சமயங்களில ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அத்தி மரம் துளிர் விடல, திராட்சை செடி கனி கொடுக்கல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படி நமக்குள்ள எப்போது நமக்கு அப்படி சமயங்கள் ஒன்றும் இல்லை என்று கர்த்தரிடத்துல வந்தாலும், ஆமென். ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நமக்கு இறங்குகிறவராய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. சில பேருக்கு ஒன்றுமே இல்லை, சில பேருக்கு சில விஷயங்களில ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. சில காரியங்களில ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் விசேஷமாய் அவர் அறிந்திருக்கிறபடினால அவர்களை சந்திக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். 3 காரியங்கள் வேகமாய் நான் சொல்லி முடிக்க போகிறேன். கர்த்தர் இப்போது இவர்களிடத்துல இடைபட தொடங்கிவிட்டார். ஹல்லேலூயா. glory to God. இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்களுடைய காரியம் என்ன? ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை தான் இது. ஏன்னா என்ன செய்வதுன்னு தெரியல. ஆனால் போராட இவர்களுக்கு மனம் இல்லை. வாழ்க்கையின் போக்குகள்ல திரும்பவும் போயிடலான்னு போறான். பாருங்க, பவுல் அப்படிப்பட்ட சீஷன் கிடையாது. பவுலை குறித்து பார்க்கிற போது அவன் என்ன சொல்றான்? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்றான். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்றான். பவுல் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கான்? போராடுகிறவனா இருந்திருக்கான். விசுவாசிகளாகிய நாமும், கர்த்தருடைய சீஷர்களாகிய நாமும்
என்ன செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? போராடணும். பாவத்திற்கு விரோதமாய், சில சூழ்நிலைகளுக்கு விரோதமாய், சில வெறுமையான சமயங்களுக்கு விரோதமாய் நாமக்கும் வாழ்க்கையில என்ன உண்டு? போராட்டம் உண்டு. விசுவாசத்தை அந்த போராட்டத்தின் சமயங்களிலே காத்துக்கொள்ளணும். ஆனால் போராடுவதற்கு நமக்கு பலன் இல்லாமல் தான் நம்மளுடைய அறிக்கைகள் மாறுகிறது. மீன் பிடிக்க போகிறேன் என்று பேதுரு சொன்னது போல நாமும் என்ன சொல்லி விடுகிறோம்? ஏதோ ஒன்னத்தை சொல்லிட்டு நம்மளுடைய அறிக்கைகளும் பின்மாற்றத்தின் அறிக்கைகளாக இருந்து நாமும் போய்விடுகிறோம். ஆமென். எப்ப போராடணுமோ, எப்ப கொஞ்சமாவது தாக்கு பிடிக்க முயற்சிக்கணுமோ, எப்ப கொஞ்சம் நம்ம கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கணுமோ, அப்பதான் நம்ம என்ன செஞ்சிருவோம்? இனி என்னால ஜெபிக்க முடியல, இனி என்னால விசுவாசிக்க முடியல, இனி என்னால ஸ்தோத்திர பலிகள் செலுத்த முடியல, இனி என்னால தேவனை ஆராதிக்க முடியல, இனி அவரை நினைக்க கூட முடியல, எனக்கு முடியலன்னு சொல்லி என்ன செஞ்சிடறோம்? நம்ம பின்மாற்றமான பழைய ஜீவிதத்தின் அறிக்கைகளை செய்ய தொடங்கிடும். அல்லேலூயா. எப்ப போராடி நின்று இருக்கணுமோ அப்ப போராடி நிற்க இந்த சீஷர்களும் செய்யல. அல்லேலூயா. ஆமென். பவுல் சொல்லுகிறது போல இவர்களால சொல்ல முடியல. நான் போராட்டத்தை போராடினேன் என்று சொல்ல முடியல. அல்லேலூயா. க்ளோரி. யாக்கோபு எப்படி இருந்தான்? யாக்கோபு என்னப்படாமல் அவனுடைய பேர் இஸ்ரவேல் என்னப்படும் என்று எப்ப கர்த்தர் சொன்னாரு? தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லிதான் சொன்னார். அல்லேலூயா. அப்ப சில சமயங்களில போராட்டத்தின் சூழ்நிலைகள் வருகிற போது, அல்லேலூயா, அந்த சமயத்துல நம்ம ஒரு பின்மாற்றமான அறிக்கைகள்ல போயிடக்கூடாது. தொடர்ந்து கர்த்தரோடு நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. தேவனோடும் மனிதரோடும்னா ஜெபத்திலும் போராடணும். வாழ்க்கையில நம்ம சிலரை சந்தித்து அவர்களோட சில காரியங்கள்ல இடைபடுவதற்கும் போராடணும். அல்லேலூயா. ஒரு போராட்டம் உள்ள ஒரு ஆவிக்குரிய தன்மை நமக்குள்ள இருக்கணும். ஆமென். ஆனால் இந்த சீஷர்கள் அப்படி இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனாலும் இயேசு இந்த இடத்துல அவர்களிடத்துல வந்து 3 காரியங்களை அவர்களுக்கு அன்று தருகிறார். ஆமென். முதலாவது என்ன? அவர் புசிப்பதற்கு ஏதாகிலும் இருக்கா என்று கேட்டார். ஆனா அவர்களுக்கு இவர் 3 காரியங்களை தருகிறார். இன்றைக்கு ஒருவேளை நாமும் ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கலாம், ஏதோ சில காரியங்கள்ல. அல்லது நாமும் போராடுகிற ஒரு மனநிலை இல்லாம விட்டு கொடுத்து விடுகிற, அல்லது கிவிங் அப், அப்படி ஒரு நிலைமையில நம்ம காணப்படலாம். அல்லது நமக்கு பழைய ஜீவிதத்தின் அறிக்கைகளை செய்ய தொடங்கி நம்மளும் கொஞ்சம் தடுமாறி கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் 3 காரியங்களை கொடுத்து உடனே நம்மை ஸ்திரப்படுத்தி விடுகிறார். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அதுல முதலாவது இங்க என்ன கொடுக்கிறார் தெரியுமா? இயேசு சொல்லுகிற போது, படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. படவுக்கு எங்க போடுங்க நீங்க வலைய? வலதுபுறமாக போடுங்கள். அது எதை காண்பிக்கிறது? ஒரு திசையை காண்பிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு திக்கு தெரியாமல் இருக்கிறவனுக்கு எப்போதும் முதலாவது தேவைப்படுகிறது என்னது? ஒரு திசை. நாம எப்படி இயேசுவின் இடத்துல வந்தோம் தெரியுமா? கல்வாரிக்கு நேராய் நமக்கு திசை காண்பிக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. கல்வாரிக்கு வந்தவர்களுக்கு அடுத்து சீஷர்களிடத்துல தூதர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு சொன்னபடியே உயிரோடு எழும்பி உங்களுக்கு முன்னமே அவர் கலிலேயாவுக்கு போய்விட்டார். அல்லேலூயா. அவர் எங்க போறாருன்றத அறிவித்து அந்த திசையை நோக்கி நமக்கு காண்பிக்கப்பட்டதினாலே தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப முதலாவது நமக்கு கிடைக்கிறது என்ன? ஒரு திசை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு டைரக்ஷன். அப்ப பரிசுத்த ஆவி தேவ பிள்ளைகளுக்கு அவர் வசனங்களிலே, ஆலோசனைகளிலே, தம்முடைய சத்தியங்களை அவர் விளக்குகிறதிலே அவர் முதலாவது நமக்கு காண்பிக்க விரும்புகிறது என்ன தெரியுமா? ஒரு டெஃபினிட் டைரக்ஷன். அல்லேலூயா. ஒரு திசை இல்லாமல் காணப்பட முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பழசுல இருக்கிறதும் சிலது நல்லது, புதுசுல இருக்கிறதும் கொஞ்சம் நல்லது, லெஃப்ட்ல இருக்கிறதும் நல்லது, ரைட்ல இருக்கிறதும் நல்லது, இதுவும் சூப்பர் தான் அதுவும் சூப்பர் தான் அப்படின்றது அல்ல. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய ஜீவியம்னா அது ஒரு திசை. அல்லேலூயா. ஆமென். அந்த திசையில கிளம்பி வந்துட்டோம்னா திரும்பவும் பழைய திசையை நோக்கி பார்க்க முடியாது. இங்கும் அங்கும் நம்ம அலைய முடியாது. இந்த புதிய திசையில நம்ம போய்கிட்டே இருக்கணும். இது புதிய மார்க்கம் என்று தான் அழைக்கப்படுது.
இது ஒரு புதிய திசை. இந்த திசையை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணிக்கிட்டே போயிரும். அல்லேலூயா. உபாகமம் 2ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்காங்க? மலை நாட்டை சுற்றி திரிந்து கொண்டே இருக்காங்க. ஒரு பக்தி அல்லது தேவ பக்தி, விசுவாச ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியம், பெந்தகோஸ்தே அனுபவம் என்று முடிவு பண்ணி வந்துட்டோம்னா திரும்பவும் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிற அனுபவங்கள் கிடையாது. இனி உலகத்தோட நமக்கு என்ன அப்படின்றத நம்ம யோசித்துக் கொண்டே அல்லேலூயா. மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். ஒரு திசையை கர்த்தர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நமக்கு வாசிக்கிறார் எல்லாம் நான் வாசித்தால் தெரியும். அவர்கள் தொடக்கத்துல ஒரு ஸ்தம்பித்து இருந்தாலும் போக போக அவர்கள் கடைசியில பெரிய ஜெயங்கள் உண்டா. ஆமென். அப்போ ஒரு திசை காண்பிக்கப்படுகிறது. எதற்கு தெரியுமா? ஒரு ஜெயத்தை நோக்கி கர்த்தர் நம்மை அனுப்புகிறதற்கு தான். அல்லேலூயா. அப்ப முதலாவது தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய வசனங்களில இருந்து ஒரு திசையை நமக்கு காண்பிக்கிறார். இரண்டாவது அவர்களுக்கு என்ன செய்யறாரு? உங்களுக்கு மீன்கள் அகப்படும் என்று சொல்றாரு. இதுவரைக்கும் அகப்படல், ஆனா இப்ப அகப்படும்னு சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்தின் ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார். ஒரு விடுதலையை தருகிறார். ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். ஆமென். முதலாவது ஒரு திசையை காண்பிக்கிறார். இரண்டாவது கர்த்தர் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு அகப்படும் என்று சொல்லுகிறார். அதே போலவே அகப்பட்டது. திரளான மீன்கள் அகப்பட்டதினாலே அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள் என்று இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. Glory to God. Amen. Praise the Lord. கர்த்தர் அற்புதம் செய்கிறவர் தான். நம்ம அதனால வாழ்க்கையில பல விதமான காரியங்கள்ல நம்ம ஒரு அலைக்கழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற போது கர்த்தர் நமக்கு திசை காண்பிப்பதோடு மாத்திரமல்ல, நம்மை ஸ்திரப்படுத்தும்படி அவர் இரண்டாவதாக செய்கிறது என்ன? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமைகள் நமக்கு இதை வாய்க்கப்படுகிறது. என்னது? அற்புதங்கள், ஜெயம், விடுதலை உண்டா. அல்லேலூயா. Glory to God. Amen. கிறிஸ்துவ ஜீவியம் என்பது அற்புதங்கள் நிறைந்த ஒரு ஜீவியம். Amen. Hallelujah. கர்த்தரிடத்துல அதனாலே தான் விசுவாசத்தோட நம்ம மன்றாடலாம். கர்த்தரிடத்துல அதனாலே தான் அவரை நோக்கி கூப்பிடலாம். காரணம், நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? நாம செய்து முடிப்போன்ற நம்பிக்கையை விட, இல்ல இந்த காரியத்துல கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பாரு, அற்புதம் நடக்கும்னு நம்பிக்கை. ஹல்லேலூயா. Glory to Jesus. Amen. மூன்றாவதாக ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன? 7வது வசனத்துல, ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். எதை காண்பிக்கிறது தெரியுமா? தேவகுமாரனை குறித்த வெளிப்பாடு. The revelation about the Son of God. Amen. Hallelujah. இதான் மூன்றாவது காரியம் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறது. சிலர் பாருங்க, திசையை அறிந்து கொண்டு இருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை தான் இனி நமக்கு வாழ்க்கை போல இருக்கு அப்படின்னு திசையை கண்டு கொண்டு இருப்போம். ஆனால் கர்த்தருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்வதிலும், ஜெயங்களை பெற்றுக்கொள்வதிலும், விடுதலைகளை அனுபவிப்பதிலும் நாம தவறி போயிருப்போம். அல்லது அதை நமக்கு அதனுடைய பிரயாசங்கள் இல்லாமல் இருக்கும், அதனுடைய விசுவாசங்கள் இல்லாமல் இருக்கும். ஆனால் நமக்கு நம்ப வேண்டும், நமக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்து தருவார். அல்லேலூயா. அது குடும்ப காரியங்கள், வேலை காரியங்கள், எந்த விஷயமா இருந்தாலும். ஆமென். ஹல்லேலூயா. சில காரியங்களில் ஆலோசனைகளை கொடுப்பார், சில காரியங்களில் அற்புதங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. ஹல்லேலூயா. மூன்றாவதாக என்ன? இந்த ரெண்டோட சிலர் நம்ம நின்று போயிரும். ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ள வந்துட்டோம், சபையில சேர்ந்துட்டோம், பெந்தகோஸ்தே ஆயிட்டோம், அப்படியே போயிட்டே இருப்போம். வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், ஜெயங்கள் உண்டாகும், இப்படியே இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்து, உயிர்த்தெழுந்த தேவகுமாரனை குறித்த வெளிப்பாடுகளிலே பெருகுகிறதுல மிகவும் குறுகினவர்களாய், விசுவாச எண்ணங்கள் விருத்தி அடையாதவர்களாய், விசாலப்படாதவர்களாய் காணப்படும். ஆனால் இங்கே இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷனுக்கு என்ன உண்டாகுது? இப்ப அவர் கர்த்தர் என்றான். கர்த்தர் என்கிற அவன் கண்டுகொள்கிறான். தேவகுமாரன் என்கிற வெளிப்பாடு உண்டாகுது. அல்லேலூயா. Glory to God. Amen. யோனாவுக்கு பார்த்தா அப்படிதான். தர்ஷீஸுக்கு போயிட்டான். வேற திசை, அவனா சொந்தமா தெரிந்து கொண்ட திசை. ஆமென். அவனுடைய சொந்த உபதேசம். அவன் எங்க யார்கிட்ட கற்றுக்கொண்டான்னு தெரியாது.
உலகத்துல கற்றுக்கொண்டானோ இல்ல யார் கற்றுக் கொடுத்தாங்கன்னு தெரியாது. அவனுடைய சொந்த உபதேசம், சுய போக்கு. அதுல எங்க போயிட்டான்? வேற ஒரு திசையில தர்ஷீஸுக்கு போயிட்டான். எந்த உபதேசமும் கேட்க அவனுக்கு மனசு இல்லை. கர்த்தருடைய வசனங்களை பெற்றுக்கொள்வதற்கு, அதற்கு தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு, சமர்ப்பிப்பதற்கு, அர்ப்பணிப்பதற்கு எண்ணம் இல்லை. ஆனால் வேற ஒரு திசையில பயணம் செஞ்சுட்டான். ஆனா இப்ப மீனின் வயிற்றுல போயிட்டான். மீன் என்ன செய்தவன? ஒரு சரியான கரை, நினைவா பட்டணத்திற்கு நேராய் போவதற்கு ஏதுவாக அந்த கரையில அவனை போட்டு விடுகிறது. ஹல்லேலூயா. அது சரியான திசை அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஆமென், ஹல்லேலூயா. வேறு திசையில போய் கொண்டிருந்தவனுக்கு இப்ப என்ன கிடைச்சிருச்சு? சரியான திசை கிடைச்சிருச்சு. எப்படி சீஷர்களுக்கு ஆண்டவர் வலது பக்கமாய் போடுங்கள் என்று சொன்னாரோ, அது போலவே அவனுக்கு சரியான ஒரு திசையில விழுந்துட்டான். ஆமென். இதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவனுக்கு அவனுடைய விடுதலை, பெரிய அற்புதம். ஆண்டவரே தன்னுடைய பாடு, மரணம், உயிர்த்தல், எழுதலுக்குரிய அடையாளமாய் அவர் சொல்லுகிறது யோனாவின் காரியத்தை தான். ஆமென். அப்படி ஒரு பெரிய அற்புதத்தை யோனா பெற்றுக் கொள்ளுகிறான். காரணம், கடலின் ஆழத்துல அவனை சுற்றி மரண கட்டுகள் உண்டானது, ஆழத்திலே பாசி அவனை சுற்றி கொண்டது, இப்படியெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் அதிலே இருந்து தப்புவிக்கப்பட்டான். ஒரு பெரிய விடுதலை அவனுக்கு உண்டாயிருக்கிறது. ஒரு திசை அவனுக்கு கிடைச்சிச்சு, ஒரு விடுதலை உண்டாயிருக்கிறது. மூன்றாவது, அவன் நினைவா பட்டணத்தாருக்கு வெளிப்படுத்தின வசனத்தின்படி நினைவா பட்டணத்தார் ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்படின்னா ரட்சிப்புல அவன் கர்த்தருடைய வெளிப்பாடை அவன் பெற்றுக்கொள்ளான். அதனாலதான் அவன் சொல்றான், எனக்கு முன்னமே தெரியும் நீங்க மிகுந்த பொறுமை உள்ளவர், நீர் இரக்கம் செய்கிறதுல ஐஸ்வர்யம் உள்ளவர், நீர் தீங்கு செய்கிறதுல மனஸ்தாபம் கொள்ளுகிறவர், நீர் மிகுந்த நீடிய சாந்தமும் தயவும் பொறுமையும் உள்ள ஆண்டவர் என்று எனக்கு தெரியும்னு சொல்றான். அல்லேலூயா. வெளிப்பாடுகள், தேவகுமாரனை குறித்த வெளிப்பாடுகளை உடையவனாகிறான். ஆமென். இப்ப திசைகள், அற்புதங்கள், வெளிப்பாடுகள், தேவகுமாரனை குறித்த வெளிப்பாடுகள் மூன்றையும் கொடுத்துதான் சீஷர்களை உடனே அவர் என்ன செய்யறாரு? தயார்படுத்துறார். அல்லேலூயா. Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. அது போலதான் நமக்கு ஒருவேளை ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை நமக்கு ஒரு திக்கு தெரியாமல் காணப்படலாம். ஒருவேளை நம்மளுடைய அறிக்கைகள் பழைய ஜீவிதத்தின் அறிக்கைகளாய் மாறி போயிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு வடக்கே போங்கள் என்று எப்படி மலை நாட்டை சுற்றி திரிந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னாரோ, அதுபோல நமக்கும் கர்த்தர் திட்டமாய் அவர் திசையை காண்பித்து அற்புதங்களை நமக்கு செய்து அவரை குறித்த வெளிப்பாடுகளில் நம்மை பெருகச் செய்து இந்த நாட்களில் நம்மை ஸ்திரப்படுத்துவார். கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லோரும் கண்களை மூடினவர்களா? Amen. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். போராட வேண்டிய சமயங்களில தான் ரொம்பவும் சோர்ந்து விட்டு விடுகிறோம். நம்ம பலன் குறுகினதா இருக்கிறது, இருதயம் பலவீனப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. க்ளோரி. ஆமென். தேவனோடும் போராடி மனுஷனோடும் போராடி யாக்கோபு ஜெயித்தான் என்று பார்க்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கண்களை மூடி இந்த வேளையில, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். எப்படி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தரிசனமாகி சீஷர்களுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்தி அவர்களுக்கு ஒரு திசையை காண்பித்து அவர்களுக்கு அற்புதங்களை செய்து அவர்களுக்கு உம்மை குறித்த வெளிப்பாடுகளை கொடுத்து ஹல்லேலூயா அவர்களை மீண்டும் அவர்களுக்குரிய அந்த மேன்மையான ஸ்தானங்களுக்கு திரும்ப பண்ணினீரோ, அதுபோல எங்களுக்கு கர்த்தர் மனமிறங்க வேண்டும். இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். பவுல் சொல்லுகிற போது நல்ல போராட்டத்தை போராடினேன் என்பது அவனுடைய அறிக்கையாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய அறிக்கைகள் என்னவா இருக்கிறது? உரபல ரிபப ஷபரிப கரபல. Glory to God. Thank you Jesus. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி பிதாவே. Hallelujah. 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 Glory, 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 glory. மீன் பிடிக்க போகிறேன் என்று அறிக்கை செய்து போகிறான். கூட இருந்தவர்களும் நாங்களும் கூட வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். Amen. Praise the Lord. ஒருத்தன் போதும், ஒரு குடும்பத்துல ஒரு அவிசுவாச அறிக்கை, ஒரு பழைய ஜீவிதத்தின் பழைய சுபாவத்தின்
வார்த்தைகள் வந்துட்டா போதும், கொஞ்சம் கொஞ்சமா எல்லோரும் அதுல கவிழ்ந்து விழக்கூடும். Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. Praise the Lord. Hallelujah. ஆனால் இப்போது பேதுரு இந்த 3 காரியங்களையும், திசை, அற்புதங்கள், வெளிப்பாடு 3ஐயும் உடையவனான பிறகு பேதுரு என்ன செய்றான் தெரியுமா? Amen. Hallelujah. Glory to God. அவன் அவன் ஒரு வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு, அது ஒரு மேன்மையை, அது ஒரு ரட்சிப்பின் அடையாளமாய் அது இருக்கிறது. வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு என்ன செஞ்சுட்டான் தெரியுமா? தண்ணியில குதிச்சு அவன் வேகமா நீச்சல் அடிச்சு வரான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மற்றவர்களுக்கு முன்னமே அவன் கடந்து வந்து விடுகிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to God. அதுபோல வேகமாய் நீச்சல் அடித்து ஒரு பலனோடு அவன் கரைக்கு நேராய், இயேசுவுக்கு நேராய் கடந்து வந்து விடுகிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Thank you Jesus. சோர்ந்து போய் அல்ல, உற்சாகமாய் நீச்சல் அடித்து கடந்து வருகிறான். பலனோடு அவன் கடந்து வருகிறான். Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. நல்ல பிதாவே, இயேசுவே, இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் எங்களுக்கு திசையை காண்பித்திருக்கிறீர். ரட்சிப்பின் பாதைகளை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். எது உமக்கு பிரியமானது என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இயேசுவே, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவிதத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உன்னதமான அனுபவங்களுக்கு நேராக எங்களை கர்த்தர் வழி நடத்துகிறீர். இயேசு எங்கள் வாழ்க்கையில அநேக அற்புத அடையாளங்களை செய்து வருகிறீர். இன்னமும் அதிகமா எங்களுக்கு செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. glory glory glory. எங்களை பலப்படுத்துவீர். எங்களை ஆரோக்கியமும் சௌக்கியமும் உண்டாக்கி ஹல்லேலூயா இந்த நாட்களில் உற்சாகத்தோடு நாங்கள் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீர். உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. glory. உம்மை குறித்த வெளிப்பாடுகளில் இந்த நாட்களில் அதிகமாய் நாங்கள் பெருகி வரவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திற்கே துதிகன மகிமை. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.